தமிழ் டெக் மாஸ்டர் இப்போ எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஒரு ப்ளூடூத் அன்பாக்சிங் பார்க்க போகிறோம். அதுவும் பார்த்தீங்கன்னா மோனோ டைப் இயர்பட்ஸு. இதுதான் அதோட பாக்ஸு. இதோட பிராண்ட் நேம் கூட பார்த்தீங்கன்னா ஐபால், கொஞ்சம் ஃபெமிலியரான பிராண்ட் தான். ஸோ இதை ஓப்பன் பண்ணி இதில் உள்ள நிறைகள் குறைகள் எல்லாமே பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம தமிழ் டெக் மாஸ்டர் யாருன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மந்திரா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள், அப்டேட்ஸ்லாம் உடனே கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் இது பாக்ஸை ஓப்பன் பண்ணி உள்ளே என்ன இருக்குன்னு பார்க்கலாம். பாக்ஸை ஓப்பன் பண்ணால் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு இயர்பீஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுக்கு ஒரு சார்ஜிங் கேஸ் ரொம்ப குட்டியாக க்யூட்டாக இருக்குது. மேலும் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா பட்ஸ் ப்ளஸ் டேட்டா கேபிள் கொடுத்துருக்காங்க. மேலும் ஒரு யூசர் கைட் கொடுத்துருக்காங்க. குட்டி பாக்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்குது, பார்க்க க்யூட்டாக இருக்குது. ஏதோ ஒரு சின்ன ஜுவல் பாக்ஸ் மாதிரி இருக்குது. கைக்கில் அடக்கமாக ரொம்ப காம்பாக்டாக இருக்குது. மேலும் அதில் உள்ள சின்ன இயர்பீஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே குட்டியாக இருக்குது, வெயிட்லெஸ்ஸாக இருக்குது. ஸோ நீங்கள் காதில் மாட்டலாம் பெரிய டிஃப்ரெண்ட் எதுவும் தெரியாது, வெயிட்லெஸ்ஸாக ஃபீல் ஆகுது. மேலும் பேர் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான். நார்மலாக ப்ளூடூத் எப்படி நம்ம பேர் பண்ணுவோம் அதே மாதிரி லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ளூ ரைட் உங்களுக்கு மிக்சிங்கில் எரியும். ஸோ விட்டு எரியும். ஸோ அந்த டைத்தில் பார்த்தீங்கன்னா இதோட நேம் உங்களுக்கு டிவைஸ்லேயே காமிக்கும், ஈஸியாக பேர் பண்ணிடுவீங்க. ஸோ மேலும் இதோட மெயின் ஃபியூச்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லிக்கிற பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டாண்ட் பை மோட்லேயே உங்களுக்கு 90 மணி நேரம் வரைக்கும் இருக்கும். ஆல்மோஸ்ட் ஒரு 4 நாளைக்கு வரைக்குமே ஸ்டாண்ட் பை மோட்ல இருக்கும். நீங்கள் இதை யூஸ் பண்ணீங்கன்னா பார்த்தீங்கன்னா 5 மணி நேரம் வரைக்கும் நான் ஸ்டாப்பாக யூஸ் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. என்னதான் சிங்கிள் பீஸ் இருந்தாலும் உங்களால் சாங்ஸும் கேட்க முடியும். சாங்கோட கிளாரிட்டி, சவுண்ட் கிளாரிட்டி ரொம்பவே நல்லா இருக்கு. மேலும் நீங்கள் இது கால் பேசும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிசீவரோட சவுண்டு ப்ளஸ் மைக் ஸ்ட்ரென்த் ரொம்ப நல்லா இருக்கு. ஆப்போசிட்டுமே வாய்ஸ் வந்து எந்த இது நாய்ஸ் இன்டர்ட் எல்லாமே கிளியராக கேட்குது. அதை தவிர இந்த கேசிங் முதல்ல சொன்ன மாதிரி ரொம்ப அழகாக குட்டியாக க்யூட்டாக இருக்குது. ஸோ நீங்கள் சார்ஜ் போடுறது கண்டிப்பாக இது மூலமாக சார்ஜ் போட முடியும். ஸோ நீங்கள் நார்மலாக பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிட்டு இதில் உள்ள ஆட்டோமேட்டிக்காக வச்சுட்டாலே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக சார்ஜ் ஏற ஆரம்பிச்சிடும். இதுக்கு தேவையான இடத்துல இதுக்கு நீங்கள் சார்ஜ் ஃபில் பண்ணி வச்சுட்டாலே போதும். பேக் சைட்லேயே பார்த்தீங்கன்னா இண்டிகேஷன் லைட் இருக்குது. இதில் ஏதாவது மைனஸ் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபிசிக்கலாக ஒரு சின்ன தப்பு பண்ணியிருக்காங்க. ஸோ பெரிய தப்பாக என்னன்னு நீங்கள் தான் டிசைட் பண்ணிக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா பேக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பட்டன் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் கால் வந்தாலும் அட்டன் பண்ணுறது எல்லாத்தையுமே பட்டன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது கொஞ்சம் ஹார்டாக இருக்குது. ஸோ இது என்ன பிரச்சனை பார்த்தீங்கன்னா நீங்கள் நார்மலாக டபுள் சைட் ஸ்டீரியோ டைப் ப்ளூடூத் யூஸ் பண்ணும் பார்த்தீங்கன்னா ஒரு நெக் பேண்டோ இது மாதிரி டைப் யூஸ் பண்ண பட்டன் இங்கே இருக்கும், இல்லாட்டி இந்த சைடு தான் இருக்கும். ஸோ ப்ரெஸ் பண்ணாலே எதுவும் பெரிய டிஃப்ரெண்ட் இருக்காது. ஸோ இதில் பட்டன் மாதிரி கொடுத்துருக்கனால நம்ம ஆல்மோஸ்ட் இதை யூஸ் பண்ணலாம் எப்பவுமே காதில் தான் வச்சிருக்கணும். ஸோ இப்போ நீங்கள் இந்த டயத்தில் இப்படி காதில் இருக்கும்போது உங்களுக்கு கால் வந்துச்சுன்னா நீங்கள் அந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணால் தான் உங்களுக்கு கால் அட்டன் ஆகும். ஸோ இது நார்மலான எத்திக்ஸ் தான். ஸோ அதே மாதிரி இப்போ உங்களுக்கு கால் வருது, சரி நீங்கள் ப்ரெஸ் பண்ணணும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹார்டாக ப்ரெஸ் பண்ணணும். ஸோ அப்படி நீங்கள் அழுத்தும் போது பார்த்தீங்கன்னா சின்ன காதில் ஒரு சின்ன பெயின் ஏற்படுது. ஸோ இது நீங்கள் ஆன் பண்ணலாம் அட் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன இரிட்டேட்டிங்காக கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அவங்க இது ரெடி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இது ஒரு சாஃப்ட் டச்சாக கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருந்திருக்கும். மற்றபடி இதில் குறைன்னு சொல்கிற அளவுக்கு பெருசாக எதுவும் தெரியல. சார்ஜிங் டைம் ப்ளஸ் பேக்கப் எல்லாமே ரொம்ப டீசெண்டாகவே இருக்குது. மேலும் ஒரு ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1000 ரூபாயிலேருந்து 1200 300 வரைக்கும் கடைகள் மற்றும் ஆன்லைன்லாம் கிடைக்குது. ஸோ உங்களுக்கு ஐடியா இருந்துச்சுன்னா இது வாங்கி ட்ரை பண்ண ஆசை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வாங்கிக்கிறேங்க. சரி, இந்த ப்ளூடூத்தை யார் வாங்கலாம், யாருக்கு அதிகமாக யூஸ் இருக்கும் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் அதிகமாக கால் பேசணும் கண்டிப்பாக யூஸ் ஆகும். ஸோ இதில் சாங்ஸ் கேட்கணுங்கிற ஐடியா இருந்ததுன்னா சிங்கிள் சைடில் நல்லா இருக்கும், பட் அது ஒரு ஃபுல் பில் கொடுக்க வாய்ப்பு இல்லை. ஸோ அதனால் கால்ஸ் அதிகமாக பேசுகிறவங்களுக்கு கண்டிப்பாக ஈஸியாக இருக்குது. ஏன்னா இந்த பாக்ஸ் ரொம்ப குட்டியாக கன்வீனியண்டாக இருக்குது. ஸோ மேக்ஸிமம் நீங்கள் சார்ஜ் போட்டு தனியாக டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதில்லை. ஜஸ்ட் இதில் நீங்கள் வச்சாலே ஆட்டோமேட்டிக்காக சார்ஜ் ஆகிருக்கு. இந்த கேசிங்கை மட்டும் நீங்கள் ஃப்ரீ டைத்தில் சார்ஜ் பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வேறு இதை பற்றி சொல்கிற அளவுக்கு இல்லை, மேக்ஸிமம் எல்லாமே கவர் பண்ணுறதுன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நான் உங்களுக்கு சொன்னதெல்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா மந்திரமான வீடியோ லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் தரலாமா அன்லைக் பண்ணுங்கள். அப்படி அன்லைக் பண்ணிங்கன்னா காரணத்தை சொன்னீங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிறேன். மேலும் ஒரு நல்ல வீடியோ நெக்ஸ்ட் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.